விருப்பு வெறுப்பு எதுவும் இல்லாமல் எல்லோரிடமும் எளிமையாக பழகக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் எப்பயும் எல்லாரையும் தன்னை போலவே நினச்சிக்குவாங்க. எந்த விதத்துலேயும் மற்றவங்களுக்கு கஷ்டத்தையே கொடுக்க மாட்டாங்க. மனசு கஷ்டப்பட்டுடும், நாம் ஏதாவது ஒன்று சொல்லிட்டா அவங்களுக்கு மனசு வலிக்கும், தேவையில்லை அப்படின்ற ஒரே சிந்தனையால் நிறைய இடத்துல விட்டு கொடுத்து போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள். ஆனால் இவங்கள பார்க்குறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க கோபக்காரங்க, இவங்க எப்பயும் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை தோற்றுவிச்சிருக்கிறாங்க. எல்லார்கிட்டையும் அப்படி தான் சொல்லி வைப்பாங்க. விருச்சிகராசியா அவங்க அப்படிதாங்க, யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க, அவங்க வச்சதாங்க சட்டம், அவங்க பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்லுவாங்கன்ட்டு கிடையவே கிடையாது. அவங்க எல்லார்கிட்டேயும் இன்பமாகவும் எளிமையாகவும் பழகணும் தான் நினைப்பாங்க. ஆனால் கூட இருக்கிறவங்க நிறைய வழிகளை கொடுத்ததுனால, சங்கடம் கொடுத்ததுனால யோசிப்பாங்க பழகிறதுக்கு. மிச்சபடி அவங்க தலகணமோ கர்வமோ கிடையவே கிடையாது. எல்லார்கிட்டேயும் இன்பமாக பழகணும் தான் நினைப்பாங்க. அவங்கக்கிட்ட பேசி பார்த்தவங்களுக்கு தெரியும், அவங்கக்கிட்ட பழகி பார்த்தவங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் கொண்டவர்கள் விருச்சிக ராசின்ட்டு. எல்லாரையும் எளிமையாக நம்புவாங்க, எல்லா உதவியும் செய்வாங்க. உதவின்னு கேட்டுட்டா அவங்களால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க, மறுக்கவே மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இருந்தாலும் உதவி கேட்டிருக்காங்க, ஏதோ ஒரு விதத்தில் நாம் செஞ்சு தான் ஆகணுன்ற இடத்துக்கு வருவாங்க. இப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களை புரிஞ்சிக்காமல் பண்ணவங்க தான் நிறைய பேர். கூட இருந்துக்கிட்டே குழி பறிச்சவங்களும் இப்படிப்பட்டவங்க தான், தவறுதலாக இவங்களை பற்றி சொன்னவங்களும் இவங்க தான். இந்த மாதிரி கூட இருந்த நண்பர்கள், உறவினர்கள், இவங்கள மாதிரி ஆட்களால் தாங்க விருச்சிக ராசிக்காரர்கள் கெட்ட பேர் எடுத்துக்கிட்டே இருக்கிறது. உண்மையிலே அவங்க நல்லவங்க, நல்லதுக்கு செய்யக்கூடியவர்கள் அவங்க தான். நல்ல பேர் கிடைக்கும் அவங்களுக்கெல்லாம். இவங்கெல்லாம் அமைதியாக இருந்தால் எப்பயும் அவங்களுக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கும், நிறைய வெற்றி கிடைச்சிருக்கும். இதெல்லாம் தடுத்து நிறுத்திட்டு அவங்களே தவறாக சொல்லி வச்சுறவங்க இவங்கள மாதிரி ஆட்கள் தான். உண்மையிலே நல்ல ஒரு குணத்துக்கும் பொறுமைக்கும் சொந்தக்காரர்கள். கோபப்படுறாங்கன்னா அவங்க சாதாரணமாக எப்பயும் கோபப்பட மாட்டாங்க. ஆனால் தப்புன்னு தெரிஞ்சால் அதை தப்புன்னு சொல்லக்கூடிய தைரியம் உள்ளவர்கள், ரொம்ப தைரியசாலி. இதனால் அவங்க கோபக்காரங்கன்னு பேரை வச்சிடறாங்க, நியாயக்காரங்க அவங்க. இப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களின் கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கான காலங்க. எல்லாமே நல்லா தான் இருக்குது. நீங்கள் இனி வெற்றி நடை போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் அதை பயன்படுத்தும் விதத்தை மட்டும் பார்த்து பயன்படுத்திக்கோங்க. எல்லாரையும் எளிமையாக நம்பாதீங்க, உங்கள் ரகசியத்தை சொல்லாதீங்க. வெற்றியோ தோல்வியோ அது உங்களுக்குள்ளேயே இருக்கட்டும். ஏதோ நீங்கள் சொல்ல போய் அதை அவங்க தப்பாக பரப்பி விட்டு உங்களை இன்னும் ரொம்ப கஷ்டப்படுத்திடுவாங்க. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. எல்லாரையும் எளிமையாக நம்புறதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுங்க. யாரையுமே நம்பாதீங்க, உங்களை மட்டும் நம்புங்க. மற்றவங்களெல்லாம் எங்கே வச்சு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அப்புறம் ஏமாற்றத்தை தொடர்ந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும், வெற்றி தடைபட்டு போகிறதுக்கு காரணம் தான். விருச்சிக ராசிக்கு ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்ங்க. உங்களுக்கு ராசிநாதனே செவ்வாய். செவ்வாய் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. உங்களுக்கு எந்த விதத்துலேயும் பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு சுமாரான பலன் தான் கிடைக்குது, இருந்தாலும் நல்ல பலன் தான். இது குறிப்பிட்ட நாட்கள் தானே ஒவ்வொரு ராசியிலையும் இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஓரளவுக்கு நிதானமாக இருந்துட்டால் சரியாகவும் போயிடும், நல்லா தான் இருக்குது உங்களுக்கு. இப்போ இடம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படிங்கிறவங்க மட்டும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் பார்த்துக்கோங்க. சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குது, தசாபுத்தி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா சரியாக உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்கார். அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப நன்மையை செய்கிறாருங்க, ரொம்ப நல்லது செய்கிறார், பலம் கொடுக்குறார். உங்கள் ராசிக்கு பெரிய சப்போர்ட் பண்ணுறார். கவலையே பட தேவையில்லை. தொழில் மாற்றம் ஏற்படும், முன்னேற்றம் கிடைக்கும். தேவையில்லாதவர்கள் உங்களை விட்டு விலகிடுவாங்க. முதல்ல குரு பகவான் விலக்கி விட்டுருவார். உங்களை யாரெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்க, யாரெல்லாம் எரிச்சல் பண்ணாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், கடவுளுக்கு தெரியும் இல்லையா. இனி உங்களை விட்டு அவங்க விலகிடுவாங்க, தன்னால் விலகிடுவாங்க. பிரச்சனை இருக்காது, எளிதில் உங்களுக்கு இனி பிரச்சனை வராது. அதனால் குரு பகவானால் நிறைய மாற்றம் ஏற்படுது, பொருளாதார வளர்ச்சி ஏற்படுது, பண வரவு ஏற்படுது. கொடுத்த இடத்துல எங்கேயா கொடுத்துருந்தீங்கன்னா வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொடுக்கவே மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, திடீர்னு வர்றதுக்கான வாய்ப்புகளே குரு பகவான் கொடுக்குறாரு. கேட்டிங்கன்னா கிடைச்சிரும், முடிஞ்ச வரைக்கும் கேட்டு பாருங்கள், கிடைக்கக்கூடிய இடத்துல தான் இருக்குது. திருமணம் யோகம் உண்டாகுதுங்க. அதே போல் குரு பகவானால் உங்களுக்கு திருமண யோகம் உண்டாகுது, நல்ல வரன் கிடைக்கும். இது நாள் வரைக்கும் தள்ளி போன திருமண பந்த உறவுகளுக்கெல்லாம் இப்போ கிடைக்கும். உங்களை எத்தனையோ பேர் அலட்சியமாவோ கேவலமாவோலாம் பேசியிருப்பாங்க, உங்களுக்கெல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுன்னு கூட சொல்லுவாங்க. உங்கள் குணத்துக்கெலாம் கிடைக்காதுன்ட்டு, உங்கள் குணத்துக்கு தான் கிடைக்கணும், நீங்கள் அப்படிப்பட்டவர்கள். நீங்கள்
நல்லா வச்சுட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. பார்ப்பாங்க அதெல்லாம். உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இப்போ குரு பகவான் கொடுக்குறார். நல்ல நண்பர்களை கொடுப்பார். ஆலோசனை சொல்கிறதுக்கு சரியான ஆட்களை அனுப்புவார். இவ்வளோ நாளாக தனிமையாக இருந்திருப்பீங்க, தனிமைப்படுத்தப்பட்டா போல் இருந்திருப்பீங்க. இப்போ அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் பேசுகிறதுக்கு சிரிக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆட்கள் வருவாங்க. நீங்கள் யாருன்னு இனிமேல் காமிக்கலாம் எல்லாருக்கும். அந்த வாய்ப்புகளை குரு பகவான் தரார். படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் நல்லா படிப்பீங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் பிள்ளைகளும் படிப்பாங்க. விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தாலும் அந்த பிள்ளைகளும் படிக்கும். அதனால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. கல்வி நல்லா சிறப்பாக இருக்குது. மேற்கல்வியும் நல்லா படிப்பீங்க. உறுதியான அமைப்பு ஏற்படும். இந்த காலகட்டம் உங்களுக்கான காலமாக இருக்குது. இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வருங்காலம் சிறப்பான காலமாக இருக்கிறதுக்கு இந்த காலம் ஒரு பேஸ் மட்டமாக இருக்குதுங்க. நல்லா இருக்குது. சூரியன் உங்களுக்கு நல்லாவே இருக்காருங்க. அதே போல் குரு பகவானும் நல்ல அமைப்புலையும் சூரியன் நல்ல அமைப்புலையும் இருக்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக தான் கிரக நிலவரம் சரியாக அமைப்பாக அமையுது. சூரியன் நல்லா இருந்து உங்களுக்கு தேவையான நல்லதை செய்ய போகிறார். பேர் புகழ் ஏற்படும். இது நாள் வரைக்கும் கெட்ட பேர் வாங்கி வச்சிருக்கிறேன்றீங்களா? இப்போ எல்லாம் சரியாக போயிடும். உங்களையும் புரிஞ்சுக்குவாங்க. எல்லாம் சரியாக தான்ப்பா செய்வாங்க. கோபம் இருக்கிற இடத்துல தான்ப்பா குணமும் இருக்குது. இவ்வளோ குணக்காரங்களாப்பா நீங்கள் அப்படிலாம் தேடி வருவாங்க. உங்கள் குணத்தை புரிந்து கொள்ளக்கூடிய காலம் வந்துடுச்சு. இது நாள் வரைக்கும் யாரெல்லாம் தேவையில்லை உங்களுக்குன்னு நினச்சிட்டு இருந்தாங்களோ அவங்களாம் உங்களை வந்து அங்கீகாரம் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் சரியான ஆட்கள், இதை செய்யறதுக்கு இவங்க தான் தகுதியானவங்கன்னு உங்களை நியமிப்பாங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல தலைமை பொறுப்போ இல்லை மேலே போஸ்டிங்கோ உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சம்பள உயர்வு ஏற்படும். வேறு ஊருக்கு மாறுதல் கிடைக்கும். வெளிநாடு பயணம் செல்லக்கூடியவர்களாக இருந்தால் வேலைக்காக செல்லலாம். வெளியூருக்கு சென்றால் எனக்கு நல்ல இது பண வரவு ஏற்படுமான பொருளாதார வரவு நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்கும். கவலையே படாதீங்க. இப்போ இவ்வளோ நாளாக பட்ட கவலைக்கெல்லாம் இப்போ ஒரு மாற்றம் கிடைக்குதுங்க. கொஞ்சம் நஞ்சமாக கஷ்டப்பட்டிருப்பீங்க. எக்கச்சக்க கஷ்டத்தை நீங்கள் சந்திச்சிட்டீங்க. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு மாறுதல் கிடைக்குது. மன உறுதி ஏற்படும். தெளிவான சிந்தனை கிடைக்கும். இதெல்லாம் வந்து சூரிய பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்குறார். தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். கெட்டிமாக நடந்துக்கோங்க. புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டாலே போதும். வேறு ஒன்றும் பெரிய மாற்றம் உங்களுக்கு தேவையில்லை. சனி பகவானும் உங்களுக்கு நல்ல இடத்துல வந்திருக்காருங்க. நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். சனி பகவானால் நிறைய மாற்றம். இது நாள் வரைக்கும் படாத பாடுபடுத்தி எடுத்த சனி பகவான் இப்போ நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து அள்ளி கொடுக்க போகிறார். நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்குறார். பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். எவ்வளோ தடை பண்ணியிருந்தாரோ அதே அளவுக்கு இப்போ வந்து வரவையும் ஏற்படுத்துகிறார். உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்குது. தேக ஆரோக்கியம் ஏற்படும். சிந்தனையில் தெளிவு கொடுப்பார். தொட்டது தொடங்க போகுது. இனிமே சனி பகவானால் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிடுச்சு. உங்களுக்கு அள்ளி கொடுக்குறார். வாங்கிக்கோங்கன்ட்டு நீங்கள் தான் வாங்கிக்க ரெடியாக இருக்கணும். எப்படியெல்லாம் அதை வாங்கலாம், எதை மாதிரி பண்ணி நம்ம ஜெயிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. சந்தோஷமாக இருப்பீங்க. மனசுக்குள்ளே அவ்வளோ நாள் ஒரே வருத்தம் கவலையாக இருந்த நீங்கள் இப்போ மன உறுதியாக இருப்பீங்க. தைரியம் கொடுப்பார். சனி பகவான் உங்களுக்கு தைரியத்தை ஏற்படுத்துகிறார். அதனால் இனி பொருளாதார விரயம் இல்லாமல் பணவரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலே உங்களுக்கு பெரிய மாற்றம் தான். வெற்றிக்கான காலகட்டத்தை நெருங்கிட்டீங்க. கடன்லாம் தீந்துடும். கடன் இருக்குங்க, தலைக்கு மேலே கடன் இருக்குங்க. நான் என்ன பண்ணுறது, எப்படிங்க சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்கிறீங்களா? அது தன்னால் தீரப்போகுது. அந்த காலகட்டம் வந்துருச்சு. உங்களோட வேலையை மட்டும் சரியாக செஞ்சுக்கிட்டே இருங்க. என்ன செய்கிறீங்களோ அதில் உறுதியாக செய்யுங்க. அதை மட்டும் பண்ணுங்கள். வேறு எதுவும் தேவையில்லை. அது தன்னால் அந்த கடன்லாம் தீந்துடும். வழிவகை கிடைக்கும். வாய்ப்புகள் ஏற்படும். முன்னேற்றமாக இருப்பீங்க. கவலைப்படாமல் இருங்க. குடும்ப உறவினர்கள்கிட்ட ஒரு ஒற்றுமை ஏற்படும். இது நாள் வரைக்கும் நீங்கள் தனிமையாகவே இருப்பீங்க. கணவன் மனைவியாக இருந்தால் கூட ஈகோ போட்டு சண்டை போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி தெளிவில்லாமல் இருந்த குடும்ப சூழ்நிலை கூட இப்போ மாறும். ஒற்றுமை ஏற்படும். 2 பேருக்குள்ளே விட்டு கொடுக்கணுன்ற எண்ணங்கள் வரும். இதனால் புதுசாக உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் தெம்பு கிடைக்கும். வீட்டில் அங்கீகாரம் கிடைச்சாதாங்க வெளியில் நமக்கு எந்த அங்கீகாரமும் முழுசாக கிடைக்கும். வீட்டில் கிடைக்காத வரைக்கும் வெளியில் எங்கேயும் கிடைக்காது. அதனால் வீட்டை மட்டும் கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. குடும்பத்தை நீங்கள் ஒழுங்காக வச்சுக்கிட்டாலே நீங்கள் எப்படி இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுக்கான மரியாதை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். வெளியே போனீங்கன்னா பொருளாதாரத்தில் கம்மியாகவே இருந்தால் கூட குடும்ப உறவினர்கள், கணவனாக இருந்தால் மனைவியாக இருக்கணும், மனைவியாக இருந்தால் கணவன், குழந்தைகள், தாய் தகப்பன், மாமனார் மாமியார், அப்படி அந்த ஒரு கெட்டியமாக ஒரு உறவாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களை யாரும் எளிதில் வந்து கை வைக்க முடியாது, அலட்சியப்படுத்த முடியாது, பேச முடியாது, நாக்கு மேலே பல்லு போட்டு பேச முடியாது.
இதெல்லாம் தவிர்க்கப்படும். குடும்ப உறவினர்களை மட்டும் கெட்டியமாக வச்சுக்கோங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் அமைதியாகவும் அன்பாகவும் பழகிட்டாலே போதும், வெற்றி தாங்க. சனி பகவானால் நிறைய மாற்றம் ஏற்படுது, முன்னேற்றமும் கிடைக்குது. அப்போ நீங்கள் அதை பயன்படுத்திக்கிற விதத்தை மட்டும் பாருங்கள். எந்த விதத்துலேயும் விட்டு கொடுக்காதீங்க. இந்த காலகட்டத்தை விட்டு கொடுக்காதீங்க. போராடணும்னு முடிவு பண்ணுங்க. செய்யக்கூடிய வேலையில் கரெக்டாக இருங்க. சிந்தனையை மாற்றாதீங்க. அந்த வேலையிலேயே குறியாக இருந்தீங்கன்னா வெற்றி உறுதி. பண லாபம் ஏற்படும், தன லாபம் ஏற்படுது, குடும்ப உறவுகள் ஏற்படுது. அப்படி இருக்கும்போது புதிய நண்பர்கள் வருவாங்க, மன மகிழ்ச்சி ஏற்படும், ஆன்மீக சிந்தனை வரும். இப்போ இது எல்லாமே கொடுக்குறார் சனி பகவான். இவ்வளோ நாளாக சாமியே இல்லைன்னு கூட சொல்லியிருப்பாங்க நிறைய பேர். அவ்வளோ பிரச்சனை இல்லையா, அதனால் அப்படிலாம் சொல்கிறது. கடவுளே இல்லை, கடவுள் இருந்தால் என்னையே கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இப்போ தன்னால் ஒரு சாமி கும்பிட போவீங்க, இறை நோக்கத்தோடு செயல்படுவீங்க, ஆன்மீக சிந்தனை ஏற்படும், ஆன்மீக சுற்றுலா தலத்துக்கு போயிட்டு வருவீங்க. இதெல்லாம் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். மாற்றம் உறுதியாக இருக்குதுங்க. புதன் பகவானும் உங்களுக்கு நல்லதாக இருக்குதுங்க. புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. இது நாள் வரைக்கும் புத்தியில் கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும். எப்பயும் கோபமாக இருக்கா மாதிரி, எரிச்சலாக இருக்கா மாதிரியே இருந்த நீங்கள் தெளிவாக இருப்பீங்க. திட்டினாலும் தெளிவாக சிரிச்சுக்கிட்டே திட்டுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு மாற்றத்தை புதன் பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறார். நீ செய்கிறது தப்புன்னு கோபமாக சொன்னால் தானே கோச்சிக்குவாங்க. நீ செய்கிறது தப்புப்பான்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவீங்க. அவங்க அதை ஏற்றுக்குவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை மாறுது. நீங்கள் நியாயமாக தான் நிற்பீங்க. எந்த இடத்துலையும் உங்களை மாற்றிக்க போகிறதில்ல, உறுதியாக இருப்பீங்க. ஆனால் சொல்கிற விதத்தை மட்டும் மாற்றிக்க போகிறீங்க. அப்படி உங்களுக்கு புதன் பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறார். புத்திசாலித்தனத்தை கொடுக்குறார். ஷார்ப்பாக இருப்பீங்க. எதனால என்னை திட்டுறீங்க, இப்படி பண்ணனால தான் திட்டுறீங்க, இப்போ நான் சொல்கிற விதத்தில் சொல்கிறேன், ஆனால் என்னை திட்டவும் மாட்டீங்க, ஏற்றுக்கவும் மாட்டீங்கன்னு அழகாக சொல்லுவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு பலனாக கிடைக்குது. சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க. பொருளாதார வரவை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அப்புறம் என்ன வந்துச்சு, எல்லா இடத்துலையும் பொருளாதார வரவும் இருக்குது, அதுக்கேற்ற செலவும் இருக்கும், நல்ல செலவு இருக்கும், இல்லை பத்திரமா வச்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டியும் இருக்கும். இதெல்லாமே மாறுதுங்க. இதெல்லாமே நல்ல அமைப்பை உங்களுக்கு சொல்லி கொடுக்குது. ராகு கேது எப்படி இருக்காருன்னு பார்க்கலாம். ராகு கேது நல்ல இடத்துல தான் இருக்காங்க, ஆனால் சுமாரான பலனை தான் கொடுக்குறாங்க. பெரிய மாற்றத்தை ஒன்றும் ஏற்படுத்தலை. பகை ஏற்கனவே இருந்த பகையாக இருந்தால் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். புது பகை உருவாகாது, ஆனால் அந்த பகை உங்களுக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்கா போல் இருக்கும் கேது பகவானால். ஆனால் புதுசாக பகை வராது. ஏற்கனவே இருந்தது உங்களுக்கு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். பார்த்துக்கோங்க, நிதானமாக இருங்க. இந்த டைம் உணர்ச்சி வசப்பட்டுறாதீங்க. எந்த இடத்துலையும் கோவப்படாதீங்க. விட்டு கொடுத்துருங்க. போயிட்டு போகிறாங்க போங்க அப்படின்னுங்க. விட்டு கொடுத்தவங்க கெட்டு போனதா சரித்திரமே இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் இருக்கும்போது ஏன் அதை பற்றி நம்ம பிரச்சனை பண்ணிக்கிட்டு விட்டுடுங்க. ஆமாப்பா நீ தான் சரியான ஆள், நான் தப்பு தான் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருங்களேன். அவங்களுக்கே உரைச்சிரும், உங்ககிட்ட பிரச்சனையே பண்ண மாட்டாங்க. ராகுவால் பொருளாதாரம் வருது, அதே அளவுக்கு செலவும் ஏற்படுது. பொருளாதாரம் எந்த அளவுக்கு வருதோ அதே அளவுக்கு செலவை ஏற்படுத்துகிறார். மனசுக்குள்ளே ஒரு பயத்தையும் கொடுப்பார். இவ்வளோ வருது, இவ்வளோ செலவு பண்ணுறோமே, நம்ம மறுபடியும் கஷ்டப்படுவோமோ, பிரச்சனை வந்துருமோன்ற பயத்தையும் ஏற்படுத்துவார். இதுவும் நல்லது தான். இந்த பயம் இருந்தால் வாழ்க்கையில் தப்பே பண்ண மாட்டீங்க. இதனால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை. சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை சரியான அமைப்பில் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். வெற்றியை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஜெயிச்சிருவீங்க. காலம் உங்களுக்கு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது, வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நீங்கள் யாருன்னு காமிக்கக்கூடிய இடத்துக்கு வரப்போகிறீங்க. இது நாள் வரைக்கும் உங்களை புரிஞ்சிக்காதவங்க கூட இப்போ புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் ரொம்ப நல்லவங்க, சரியான ஆள் தான், நம்ம கூட இருக்கிறவங்க சரியான ஆள் தான் புரிஞ்சுக்குவாங்க. அந்த அளவுக்கு உங்களோட மாற்றம் ஏற்படும். கிரகங்கள் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்திக்கிற விதத்தில் பயன்படுத்தி வெற்றி அடையணும்.